வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பைத்தான் இன் 10 வீடியோஸோட கண்டினியூவேஷன். இன்றைக்கி எபிசோடில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸான பைத்தானில் இருக்க ஐட்ரேட்டர்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ் கேஸாக வந்துட்டு கீர்த்தி டிஃபன் சென்டர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் 5 டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து மெனுவில் வச்சுருக்காங்க. இட்லி, தோசை, பொங்கல், பூரி அண்ட் வடை. ஐட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைத்தன் ஆப்ஜெக்ட்ஸ். எதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைத்தனில் பொதுவாகவே நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இந்த மாதிரி படிச்சிருக்கோம்ல. அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஐட்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் வந்து எழுதுவோம். கரெக்டாக ஃபார் எவ்ரி எலமெண்ட் அதை வந்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே அதை பிரிண்ட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு வேலை வந்து பண்ணுவோம். இதுக்கு பதிலாக நாம் என்ன யூஸ் பண்ணலான்னா இந்த ஐட்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஐட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் வந்து இந்த மெத்தட் தான். ஐட்டர் அப்படின்ற மெத்தட் வந்து பில்ட்-இன் மெத்தட். இது ஃபங்க்ஷன் வந்து பைத்தான்லேயே வந்து ஆல்ரெடி இருக்குது. நம்ம டேரெக்டாக நம்மளோட லிஸ்ட்டை வந்து அந்த மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணோன்னா நம்மளோட ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லிஸ்ட்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 வந்து ட்ராவல்ஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட இந்த இட்லி வடை சாம்பார் டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு நம்ம ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒரு எலமெண்ட்டாக வந்து கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப்வியஸாக கேட்பீங்க, இதை தான் ஃபார் லூப் பண்ணுதே, வேலை மெனக்கிட்டு நான் எதுக்கு ஐட்ரேட்டர்னு ஒன்றில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஐட்ரேட்டரோட ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெரி மெமரி எஃபிஷியன்ட். மெமரி எஃபிஷியன்ட்னு ஏன் சொல்கிறேன்னா, இவங்க வந்து மொத்த டேட்டாவையும் மெமரியில் வந்து லோட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெக்ஸ்ட்டும் வந்துட்டு இன்பில்ட் மெத்தட், பில்ட்-இன் மெத்தட் தான் ஐட்ரேட்டர்ஸோட மெத்தடு. நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது கரெக்டாக எங்கே விட்டுச்சோ அங்கேருந்தே அடுத்தடுத்து ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கிட்ட ஒரு கலெக்ஷன் நம்ம கொடுக்குறோம், அதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை கொடுக்குறோம், பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேர், அதோட கரண்ட் பொசிஷன், இந்த 2 மட்டும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கும். மெமரியில் இது 2 மட்டும்தான் இருக்கும். அந்த மொத்த டேட்டா ஸ்ட்ரக்சரையுமே மெமரியில் வந்து வச்சுக்காது. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது அந்த பாயிண்டர் வந்து அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகி போகும். லிஸ்ட்டு முடியும் போது எக்ஸிட் ஆகி எரர் வந்து வெளியில் வந்துடும். இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இது ரொம்பவே மெமரி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம உப்ஸ் கான்செப்ட் படிக்கும்போது ஒன்று படிச்சிருப்போம், அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று படிச்சிருப்போம். அதாவது நம்ம என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம், நம்மளோட அண்டர்லைன் டேட்டா என்ன அப்படின்றது வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், இல்லை ஒரு டப்பிள் வச்சுருக்கோம், ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கோம், எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்மளோட டேட்டாவை. நம்ம இஷ்டம் இல்லையா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் எது சூஸ் பண்ணுறோமோ அதுபடி சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இப்போ அட்டாக்கர்ஸ் யாராவது வந்து அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே வந்து ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணால் இருக்கலாம், பட் வெளியில் வந்து காமனான ஒரு இன்டர்ஃபேஸ், இட் இஸ் அன் ஐட்ரேட்டர் அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், ஃபார் லூப்புமே வந்து இன்டர்னலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஐட்ரேட்டர் தான் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபார் லூப் வெர்சஸ் ஐட்ரேட்டர் எது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணணும் கீர்த்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் லூப்பே ஓகே தாங்க. எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லி வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருதுங்க. நான் வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், தலப்பாக்கட்டி லெவலுக்கு பயங்கர ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் கீர்த்தி ரெஸ்டாரண்ட்டுங்கிறது. ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 lakh ஆர்டர் கூட வருது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆர்டருக்கு வந்து நான் அகெயின் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பைத்தானில் தான் ஃபுல் கோடும் அடிச்சிட்ருக்கேன். பைத்தானில் ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கேன். லிஸ்ட்டுனே வச்சுக்கலாமே, ஆப்வியஸாக லிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், பட் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். 1 lakh ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வரப்போகிறது. டெய்லி அவ்வளோ வரக்கூடிய கடை அது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியாது. ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட மெனுவில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் என்னென்ன ஆர்டர் வரும், எவ்வளோ வரும், அந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட வரும், ஒரு நாள் கம்மியாக வரும், அது மாறி வரும் இல்லையா? அந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ரன் டைமில் ஆன் டேயில் நடக்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ இதுக்கு வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணணும், இந்த ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். இதை பண்ணுறதுக்கு என்னால் வந்துட்டு நார்மலான ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் ஃபார் லூப்பில் இப்போ ஒரு நாள் ஆரம்பிக்குது, இன்றைக்கி
இன்றைக்கி சண்டேன்னு வைங்களேன், சண்டே வந்து காலையில் ஓப்பன் பண்ண உடனே என்னோட ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணி விடுறேன். அதில் வந்துட்டு நான் 1 லேக்குக்கு வந்து ஃபார் லூப் அடித்து வச்சுருக்கேன்னு வைங்களேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரு 500 பேர் தான் வராங்க ஆர்டர்ஸ். பட் ஆனால் என்ன பண்ணுவோம்னா என்னோட கோடு ஒரு வாட்டியும் இந்த 1 லேக் ஆர்டர்ஸ்க்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த பாயிண்டர்ஸை வந்து ரெடி பண்ணி மெமரியில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லிஸ்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் ஆப்வியஸாக எனக்கு 1 லேக் ஆர்டர் வந்து வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு புரியுதா? ரன் டைமில் தான் எனக்கு அந்த லிஸ்ட்டோட வேல்யூவே தெரியும். பட் அந்த லிஸ்ட்டை நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னா நான் தான் முட்டாள். ஏன்னா அது மெமரி இன்எஃபிஷியன்ட் ஆகிடும் இல்லையா? 1 லேக் பாயிண்டர்ஸுமே வந்து என்னோட மெமரியில் வந்து தேவையில்லாமல் க்ரியேட் ஆகிருக்கும் என் ஃபார் லூப்புக்காக நான் அப்படி எழுதியிருக்கிறதுக்காக. இப்படி பண்ணாமல் நமக்கு எப்போ தேவையோ, எப்போ ஆர்டர் வருதோ, எப்போ ஸ்விக்கியில் புக் பண்ணுறாங்களோ அந்த டைமில் என்னோடய ஆர்டர் வந்து ஜென்ரேட் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம அதுக்கப்புறமா தான் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ஜென்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ பைத்தனில் வந்து ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுவும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பைத்தன் ஆப்ஜெக்ட் தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற லிஸ்ட்டு வந்து முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கே ஒரு மெத்தட் எழுதியிருப்பாங்க. அந்த மெத்தட்குள்ளே ஈல்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈல்டுன்ற கீவேர்டை பார்த்தீங்கன்னாவே அது ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஈல்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் வர ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டர் வர எனக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் மெத்தட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்திருக்குன்னா நம்மளோட ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஆர்டரை வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆர்டர் வச்சு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆர்டர் 1 அப்படின்னு கிரியேட் ஆகி ஈல்ட் ஆகி எனக்கு வரும். அது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால சென்ட் மெசேஜ் டு செஃப் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை வந்து பாஸ் பண்ணிவிடும். ஸோ ஆர்டர் 1 மட்டும்தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஐட்ரேட்டரோட பவர் உங்களுக்கு இப்போ புரியுதா? ஐட்ரேட்டர் வந்து நான் என்ன சொன்னேன், நம்ம கலெக்ஷனோட பேர் என்ன, எந்த பொசிஷனில் இருக்குது, இது 2 மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கும். அடுத்த ஆர்டர் குமார் உள்ளே வர்றச்ச என்ன ஆகும்னா இந்த பாயிண்டர் வந்து +1 ஆகும். குமார் வந்து லோட் ஆவார். குமார் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகி வந்திருப்பார். அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுப்பாங்க சென்ட் மெசேஜ் டு செஃப். இதே மாதிரி என்னோடய ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ வெறுமனே ஐட்ரேட்டர்ஸ் வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபார் லூப். பட் நமக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. டேட்டா வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுறோம், ஒரு பெரிய ஃபைலை ரீட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லைன் பை லைனாக மொத்தமாக மெமரியில் வச்சு கிளம்ஸியாக ஆக்கி மெமரி இன்எஃபிஷியண்ட்டாக ஆகிறதுக்கு பதிலாக ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒன்றா ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி அழகாக வெளியே எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் டெக்கரேட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.